ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவைச்சால். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக விவசாயிகளுக்கு ஒரு சூப்பரான அறிவிப்பு வெளியே இருக்குது. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது தமிழக விவசாயிகளை பார்த்தீங்கன்னா கூட்டுறவுத்துறையில் கடன் வாங்குவாங்க. ஸோ பல்வேறு வகையான கடன்களை கூட்டுறவுத்துறையில் கொடுக்குறாங்க. ஸோ விவசாய கடன், பயிர் கடன், அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நிறைய கடன் வழங்குறாங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் புதிய பயிர் கடன் வாங்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கான என்ஓசி மட்டுமே போதுமானது, சிபில் ஸ்கோர்லாம் தேவையில்லை அப்படின்றத ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. கூட்டுறவு வங்கிகளில் பயிர் கடன் பெறுவதற்கு வணிக வங்கியின் என்ஓசி மட்டும் போதும். பயிர்க்கடன் மற்றும் கால்நடை கடன்களுக்கு சிபில் அறிக்கை கேட்கக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மற்ற வங்கிகளில் கடன் பெற்று வட்டி செலுத்தாமல் இருப்போரிடம் மட்டும் சிபில் அறிக்கை கேட்கலாம். கூட்டுறவு சங்கங்களில் கடன் பெற்றவர்கள் வட்டி செலுத்தாமல் இருந்தால் சிபில் அறிக்கை கேட்க வேண்டும் அப்படின்றத கூட்டுறவுத்துறை பார்த்தா தெரிவிச்சிருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, புதிய பயிர்க்கடன் இதுக்கப்புறம் வாங்க போகிறீங்க அப்படின்னா என்ஓசி மட்டுமே போதுமானது, சிபில் ஸ்கோர் தேவையில்லை. பட் இதுவே நீங்கள் மற்ற வங்கிகளில் கடன் வாங்கி வட்டி செலுத்தாமல் இருக்கீங்க, அல்லது கூட்டுறவு வங்கிகளே கடன் வாங்கி வட்டிலாம் செலுத்தாமல் இருக்கீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் சிபில் ஸ்கோர் கண்டிப்பாக நீங்கள் கேட்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதான் ஒரு முக்கிய இன்ஃபர்மேஷன். ஸோ விவசாயிகளுக்கு இதாங்க ஒரு முக்கியமான அறிவிப்பு கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ தமிழக அரசு கூட்டுறவு வங்கிகளில் பல்வேறு வகையான கடன்கள் ப்ரொவைட் பண்ணுறாங்க. தேவைப்படுறவங்க சிட்டா, அடங்கல் காப்பி, ஆதார், பேங்க்லாம் கொண்டு போயிட்டு தேவையான கடனை வாங்கிக்கோங்க. வெல் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.